மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டாச்சிபுரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டு அறிந்தார். பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் முகாமில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகையூர் ஒன்றியத்தில் மட்டும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் இதுவரை 4300 பேர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் முதல் கட்டமாக 1750 பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள அவர்களின் மனுக்களும் அதிகாரிகளின் பரிசீலனையில் உள்ளது. விரைவில் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மீண்டும் வழங்க தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த முகாமில் மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் M.R. ரவி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒன்றியத்துல இதோட 23 சொல்லிருக்காங்க, 19 நடந்திருக்கு. இன்னும் 4 விரைவில் நடைபெறவிருக்கிறது. இதுல நம்ம ஊர்ல இந்த ஒன்றியத்துல மட்டும் மகளிர் உரிமை தொகை தான் நிறைய விண்ணப்பிக்கிறாங்க. அது விட்டு போச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி துணை முதலமைச்சர் அவர்களும் ஆணையிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது 1,15,00,000 பேருக்கு வழங்கப்படுகிறது. மேலும் தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஆணையிட்டு அதை துணை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அதான் அதிகாரிகள் போய் வாங்குறாங்க. 4304 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதுல 1787 பேருக்கு சாங்ஷன் கொடுக்க சொல்லியாச்சு. மீதி பேருக்கு பரிசீலனையில் இருக்கிறது. அது மாதிரி பல்வேறு திட்டங்கள் வருவாய்த்துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7266 விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அந்த மொபைல் ஒன்றியத்தில் மட்டும் நான் சொல்றது. அதுல உடனடியாக தீர்வு காணப்பட்டவை 2554. இன்னும் ரெவன்யூல வரீங்க, பட்டா பேர் மாற்றணும்னீங்க, பட்டா ஓடணும்னீங்க, இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் அங்க போய் அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதெல்லாம் நடக்காத இந்த சூழ்நிலையில இன்னைக்கு அதிகாரிகளே உங்களிடம் வந்து அந்த மனுக்களை பெற்று உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக எல்லா துறையிலையும் அவர்களே இங்கே வருகை குறித்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று செய்வதற்குத்தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஆகவே வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் மனுக்களை எல்லாம் கொடுத்து விட்டு செல்லுங்கள். நிச்சயமாக